தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வாயிலாக தென் தமிழகத்திலே எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்தை சார்ந்த கவின் செல்வ கணேஷ் சுபாஷினி காதல் விவகாரமும், இந்த காதல் விவகாரத்தில் கவின் செல்வ கணேஷ் பச்சை படுகொலையாக, ஆணவ படுகொலையாக, சாதி ஆதிக்க வெறி படுகொலையாக நிகழ்ந்து இன்றைக்கு தென் தமிழ்நாடே கொதித்து போய்க் கொண்டிருக்கிறது. சமூக நீதியின் பிறப்பிடம் தந்தை பெரியார் பிறந்த மண், பேரறிஞர் அண்ணா பிறந்த மண் என்றெல்லாம் இந்த திராவிட கழிசடைகள் மேடைதோறும் மூச்சுக்கு 300 தரம் முழங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த தமிழ்நாடு திராவிட வந்தேரி வடுகர்களால் எப்படி இந்த இனம் சிதைக்கப்பட்டது, சீரழிக்கப்பட்டது என்பதை 1968 பேரறிஞர் அண்ணாதுரை முதலமைச்சரான அந்த காலகட்டத்திலே கீழ் வெண்மணியிலே ஒரு படி நெல் கூலி உயர்வு கேட்டார்கள் என்பதற்காக 44 பூர்வகுடி தமிழ் சொந்தங்கள், பச்சை தமிழர்கள், மண்ணின் மைந்தர்கள், வேளாண்குடி மரபினரை ஒரு குடிசைக்குள் போட்டு கொளுத்திய அந்த நிகழ்வே ஒரு எடுத்துக்காட்டாகும். இது சாதி ஆதிக்க, திராவிட ஆதிக்க, பிறமொழி ஆதிக்க அந்த சூழ்ச்சிக்காரர்களினுடைய வஞ்சக பூமியாக, நிலமாக, மண்ணாக இருக்கிறது என்பது 68 வெளிப்பட்டது. அதற்கு பிறகு தொடர்ச்சியாக 68 தாமிரபரணி படுகொலை, பரமக்குடி படுகொலை, தூத்துக்குடி படுகொலை என்று கூட்டம் கூட்டமாக தமிழ் உறவுகளை இந்த ஆட்சியாளர்கள், திராவிட ஆட்சியாளர்கள், திராவிட மாடலிலே படுகொலை செய்யப்பட்ட கரைபிடிந்த வரலாறுகள் உண்டு. அதனுடைய தொடர்ச்சியாக 1995 கொடியன்குளம் கொடுமையிலிருந்து இன்றைய வரைக்கும் தீர்ந்தபாடில்லை. எத்தனையோ ஆணவ படுகொலைகள் நடைபெறுகின்றன. ஆனால் 2 நாட்களுக்கு முன்பு பொருணை கரையிலே, நெல்லை சீமையிலே, பச்சை தமிழ் மண்ணிலே, பச்சை தமிழ் குடியை சார்ந்த கவின் செல்வ கணேசு படுகொலை செய்யப்பட்டது உலகத்தையே உலுக்கி உள்ளது. அதற்கு எதிராக அனைத்து ஜனநாயக ஆற்றல்களும், சாதி ஆதிக்கத்துக்கு எதிரான ஆற்றல்களும், அரசியல் கட்சிகளும் களம் காண வேண்டும் என்றுதான் உலகம் எதிர்பார்க்கிறது. ஆனால் நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திலே திருப்புவனம் காவல் எல்லைக்குட்பட்ட கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினரால் படுகொலை செய்யப்பட்டதுக்கு எழுந்த பூகம்பம் போல் இதில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரிதான், திராவிட அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரிதான், இந்திய தேசிய அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரிதான், தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துகிற அரசியல் கட்சியாக இருந்தாலும் சும்மா பொத்தாம் பொதுவுக்கு அங்கொன்று இங்கொன்று அப்படி சொல்லுவது போல சில செய்திகளை சொல்லி இந்த படுகொலைகளை நாங்கள் கண்டிக்கிறோம் என்று நாடகமாடுகிற இந்த தமிழ் தேசத்தில் இன்றைக்கு நம்முடைய கவின் செல்வ கணேஷ் அவர்களுடைய பச்சை படுகொலையை, ஆணவ படுகொலையை காவல்துறையை சார்ந்தவர்கள் 2 பேரும், அந்த சுற்றித்துடைய தந்தையும் தாயும் காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அவர்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்த்திருக்கிறார்கள், எத்தனை அறிவாள் வீட்டில் இருக்கிறது. தெருவில் உடவிட்ட போனா, விரவு வெட்ட போனா, ஒரு அருவாளை கொண்டு போனா காவல்துறை கைது செய்து அறிவாளை கைப்பற்றுகிறது. அறிவாள் அடிக்கிற கொள்ளுப்பட்டறையில பன்னர்வா அடிக்க முடியல கதிர் அறுப்பதற்கு. ஆனால் 10க்கும் மேற்பட்ட அறிவாள்களை வீட்டில் வைத்துக் கொண்ட 2 பேர், தாயும் தந்தையும் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் தான். இந்த காவல்துறை என்ன லட்சணத்தில் இருக்கிறது என்பதை இன்றைக்கு வினாக்குறி. இந்த அட்டூழியத்துக்கு எதிராக, இந்த வெறி, சாதி வெறியோடு நிகழ்த்தப்பட்ட இந்த கொடுமைகளுக்கு எதிராக கொதித்து எழுந்து புதிய தமிழகம் கட்சி, அதனுடைய தலைவர் மதிப்பிற்குரிய மருத்துவரையா கிருஷ்ணசாமி அவர்களும், அவருடைய அருந்தவ புதல்வர் ஜியாம் கிருஷ்ணசாமி அவர்களும் இன்றைக்கு களத்தில் நிற்கிறார்கள். ஏதோ புல்லுருவிகள் சிலர் ஊடுருவி நம்முடைய கவின் செல்வ கணேசுடைய தந்தையாரை வழுக்கலாக நலுக்கலாக பேசி அவருடைய உடலை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த திராவிட மாடல் அரசு தூக்கி வீசக்கூடிய 6 லட்சத்தை பெற்றுக்கொண்டு உடலை வாங்கி எரியூட்டுகிற சதி திட்டத்துக்கு சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்களே,
அமைச்சர்கள் வருகிற நேரம், அது என்ன அமைச்சர்கள் வருகிற நேரம்? 2 பேர் இந்த மாவட்ட தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் திராவிட மாடல் அமைச்சராக கோலோச்சு கொண்டு திருச்சியிலிருந்து இங்க வந்து மேலாண்மை செய்யக்கூடிய தமிழர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களை அடிமைப்படுத்துகிற நோக்கத்திலே இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அரசு அதிகாரிகளையும் ஆட்சி சக்கரத்தையும் தென் மாவட்டங்களிலே சுழட்டி கொண்டிருக்கக்கூடிய கே.என். நேருவிடம் நம்முடைய கவின் செல்வக்கணி தந்தையார் சொன்னார் அல்லவா, எங்களுக்கு நீதிதான் வேண்டும், உங்கள் நீதி தேவையில்லை என்று. ஒரு அமைச்சர் போய் கொலையுண்ட அந்த இளைஞனின் தந்தையை பேசி உரிய நடவடிக்கை எடுக்கிறோம், குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் சிறைக்கு செல்வதும் நீதிமன்றத்திலே தண்டனைக்குள்ளாகுவதும் இந்த திராவிட மாடல் அரசின் பொறுப்பு, நீங்கள் மற்ற வேலைகளை பாருங்கள் என்று உறுதியான கடுமையான எந்த சொல்லையும் உதிர்க்கவில்லை கே.என். நேரு. அப்படியானால் தோல்வி முகத்தோடு அந்த துக்க வீட்டிலிருந்து திரும்புகிற பொழுதே தன்னுடைய அமைச்சர் பதவி கிழித்து எரிந்திருக்க வேண்டாமா? இன்றைக்கு புதிய தமிழகம் இன்றைக்கு வீறு கொண்டு எழுந்து போராடி கொண்டிருக்கிறது. ஆறுமுக மங்களம் கவினின் கொலையை கண்டித்து புதிய தமிழகம் ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்றோம் சாதி வேரி கும்பல் செய்த கவினின் கொலையை கண்டிக்கின்றோம் புதிய தமிழகம் கண்டிக்கின்றோம் வன்மையாக கண்டிக்கின்றோம் நீதி வேண்டும் ஐடி ஊழியர் கவினுடைய படுகொலைக்கு நீதி வேண்டும் முழுமையான நீதி வேண்டும் கைது செய் கொலையாளி சுர்ஜித்தின் அம்மாவையும் கைது செய் சாதி வெறியில் திட்டமிட்டு படுகொலை செய்த குடும்பத்தை மொத்தமாக கைது செய். தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தை பூர்வீகமாக கொண்ட 27 வயது பட்டதாரி இளைஞர் கவின் என்பவரை திருநெல்வேலி KTC நகரில் வைத்து கொடூரமாக வெட்டி கொலை செய்ததை கண்டித்து இன்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக டாக்டர் ஐயாவின் ஆணைக்கிணங்க இங்க ஒரு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்போ திமுக அரசு இருக்குது, ஸ்டாலின் அவர்கள் அங்க வந்து திருப்புவனத்துல, அதாவது மடப்புறம் சிவகங்கை மாவட்டம் மடப்புவனம் திருப்புவனத்துல வந்து கொலை நடந்த போது அது வந்து ஒரு நகை திருட்டு என்று குற்றம் சாட்டப்படுகிறார். அந்த இளைஞரை வந்து தனிப்படை கூட்டிட்டு போய் அடிச்சு கொலை செய்யுது. அதற்கு வந்து முதலமைச்சர் வந்து ஒரு போன் பண்ணி சாரி கேட்டார். சாரி தான் கேட்பீங்க, கிண்டல் அடிச்சாங்க. ஆனா இங்க ஒரு அறிக்கை கூட விடுவதற்கு மனசு இல்லையா உங்களுக்கு? அதுவும் ஜாதி பார்த்து தான் வருமா ஸ்டாலினுக்கு? நீங்க முதலமைச்சரா பேசலன்னா பரவாயில்ல, திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு முற்போக்கு இயக்கத்தினுடைய தலைவர் தானே நீங்க. அந்த முற்போக்கு இயக்கத்தினுடைய தலைவர் நீங்க இப்படி ஒரு ஆணவ கொலை ஜாதி மாறி காதலிச்சாங்கள் என்பதற்காகவே கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதற்கு ஒரு நீங்கள் வந்து இது போல நடக்கக்கூடாது, ஒரு சமூக சீர்திருத்தம் வர வேண்டும் என்று பேசுறது கூட ஸ்டாலின் அவர்களுக்கு மனம் வரவில்லையா? ஏன் அப்படி பேசிவிட்டால் ஒரு ஜாதி ஓட்டு போடாதுன்னு நினைக்கிறீங்களா? அப்படி பேசலன்னா நாங்களும் ஓட்டு போடக்கூடாது இல்ல? அப்ப தேவேந்திர குலவால் என்ன செய்யணும்? அதை காட்டணும். அத வந்து திமுகவுக்கு அவருக்கு என்ன ஒரு அறிக்கை விட, இங்கிருந்து மருத்துவமனையில உடல்நலம் சரியில்லாம படுத்திருக்கிறாரு, அங்கிருந்து UP குஜராத்ல நடக்கிறதுக்கெல்லாம் சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் அறிக்கை விட தெரிந்த முதலமைச்சர் அவர்களுக்கு தூத்துக்குடியும் திருநெல்வேலியில் நடக்கிறதுக்கு அறிக்கை விட தெரியாதா? அவர்கள் நேற்று அமைச்சர்கள் வந்தாங்க, அந்த குடும்பத்துக்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரி கூட இல்ல. எப்பதான் நீங்க உடலை வாங்குவீங்க என்பது பேரம் பேசுறதுக்கு ஒரு ஏஜென்ட்டை கூட்டிட்டு வந்தாங்களே தவிர அவர்களோட ஒரு மன்னிப்பு கேட்டு இது தவறாக நடந்திருக்க கூடாது, இதுக்கு நாங்க நடவடிக்கை எடுக்கிறோங்கிறதுக்கு அப்படி எந்த விதமான இதுவும் தெரியல அவங்க கிட்ட. ஆணவ கொலை செய்தால் அந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை தண்டிக்கப்படணும், அவங்க சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படணும், அதுக்கு பஞ்சாயத்து பேச வந்தவர்கள்,
அதுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய காவல்துறை எல்லாத்தையும் இந்த வழக்கில் இணைக்கணும்னு சட்டம் கொண்டு வர வேண்டியதானே? யாரு தடுத்தா? அதை இத்தனை ஆண்டு காலமா என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்மளுடைய அந்த பாதிக்கப்படக்கூடியவர்கள் வெறும் ஏழை சமுதாய ஏழையா இருப்பாங்க, அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களா இருப்பாங்க. அவர்களுக்கு கொண்டு போய் 6 லட்சம் செக் கொடுக்கறது, உனக்கு அரசு வேலை தரேன், நீ எப்படியாவது உடலை வாங்கி இந்த பிரச்சனையை முடிச்சிரு அப்படிங்கிற நிலைப்பாடா இருக்கு. ஒண்ணு அரசு வேலை வாங்கிட்டு அவர் அரசு ஊழியர் அரசை எதிர்த்து போராட முடியாம போயிடும். இல்லாட்டி அரசு வேலை கிடைத்தாவலாவது நம்ம பிழைத்துக் கொள்ளலாம் என்று அரசு வேலைக்கு காத்துக்கொண்டே அரசை எதிர்க்காம போயிடுவாங்க. ஆனா இந்த குடும்பம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. அவங்க கொஞ்சம் பொருளாதாரத்துல மேல இருக்கிற குடும்பம் 5 லட்சம் எல்லாம் வேண்டான்னு திருப்பி கொடுத்தாச்சு, நீதிதான் வேண்டும் என்று நிற்கிறார். அப்ப உனக்கு வேற வழி தெரியல, புரோக்கர் எல்லாம் கூட்டிட்டு வந்து ஏதாவது பண்ண பாக்குற, அதெல்லாம் நடக்காது. அதுவும் வெறும் நீதி பெற்று தர வேண்டும் என்றால் வெறும் அவர்களை கைது செய்வது மட்டுமே நீதி கிடையாது. விரைவு நீதிமன்றம் மூலம் 90 நாள்ல வழக்கை நடத்தி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அவனை பெயிலே விடாம 3 பேருக்கும் தண்டனை, 3 பேரா இதுல சம்பந்தப்பட்டவர்கள் மேல வேற யாரும் இருக்கிறாங்களா என்று பார்த்து அவர்களை தண்டனை வாங்கி கொடுப்பது மட்டும்தான் நீதியா இருக்கு. இவங்களுக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்து இனிமேல் இது போல ஒரு சம்பவம் கூட தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது. அதனால திமுக அரசு அவர்களுக்கு கைது செய்து, அவங்க பெற்றோர் தாயையும் கைது செய்யணும். அவர்களை மட்டும் கைது பண்ணாம வச்சிருக்காங்க. கைது செய்து எல்லாரும் மேலேயும் குண்டாசை போடுவீங்க, என்னத்தை போடுவீங்க? குண்டாசை போட்டாலே பயமா இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா வழக்கமா இந்த கூலிப்படைகளை கைது பண்ணி குண்டாசை போடுவான்னாலே மெயின் கேஸ் நிக்காதுன்னு அர்த்தம். மெயின் கேஸ்ல நேற்று சொல்றாங்க ஐஜி, எல்லா கேஸ்லயுமே கன்விக்ஷன் வாங்கி கொடுத்துட்டோமே. எந்த தென் தமிழகத்தில் நடந்த எந்த கொலை கேஸ்ல தண்டனை வாங்கி கொடுத்தீங்க? 10 கொலை 20 கொலை பண்ணணும்னால போலீஸ் செக்யூரிட்டியோட இந்த பெரிய தாதாக்களா சுற்றி திரிகிறான். இதே திருநெல்வேலி தூத்துக்குடியில அவங்க மேலையெல்லாம் உங்களுடைய கண்ணு படாது. அதனால இவர்களை கைது செய்து, இந்த பெற்றோரையும் கைது செய்து அவர்களுக்கு சார்ஜ் ஷீட் 90 நாள்ல ஃபைல் பண்ணி விரைவு நீதிமன்றம் மூலம் நீதி வாங்கி கொடுக்க வேண்டும். அதற்கு தனி சட்டம் ஈற்றுகிறார்கள் என்று கேட்கிறாங்க. தனி சட்டம் ஈற்றலாம், ஆனா இப்போது இருக்கிற சட்டமே வலுமையான சட்டம் தான். கொலையை விட பெரிய ஒண்ணு குற்றமெல்லாம் பண்ணி கொலைக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையே பெரிய தண்டனை தான். அதற்கான தண்டனையை நேர்மையாக அமல்படுத்துங்கள் என்றுதான் நாங்க கேட்கிறோம். வெறும் ஸ்டாலின் மட்டும் பேசலன்னு சொல்லல. அதிமுகவும் ஏதோ கடமைக்காக ஒரு அறிக்கை விடுகிறது. அவர் ஏதோ பிரச்சாரம் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும், எந்த இஷ்யூ பேச வேண்டாம்னு நினைக்கிறாரான்னு தெரியல. இல்ல மௌனமா இருந்துட்டா 2 பேரும் ஓட்டு போட்டுருவாங்களோன்னு நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. திராவிடம்னு பேசுறவன் 2 பேரும் திராவிட ஜாதின்னு ஒன்னா சேர்த்து வைக்கணுமா இல்லையா? அவனுக்கு எல்லாம் 2 ஜாதி திராவிட ஜாதி தானே. இந்துத்துவான்னு பேசுறான், 2 பேரும் இந்து தான் பெரும்பாலும். அப்ப 2 இந்து ஜாதிக்குள்ள ஏன்டா மோதுறீங்கன்னு கேட்கணும். இல்லைன்னா 2 பேர் தமிழ் தானே, தமிழ் தேசியம் பேசுறவன்னு கேட்கணும். அவன் ஆடு மாடுகளை வச்சு மாநாடு போடுறான். மனுஷன் இந்த காட்டாங்களை பிடிச்சி பேசி இவங்களை திருத்துங்கன்னு சொன்னா அது பேச மாட்டேங்கிறாங்க. தமிழ் ஜாதிகளுக்குள்ள இருக்கிற பிரிவினையை களையாமல் இங்க எந்த தேசமும் அமையாது. அது தமிழ் தேசியமா இருந்தாலும் சரி, திராவிட தேசியமா இருந்தாலும் சரி, இந்துவா இருந்தாலும் இந்தியாவா இருந்தாலும், இங்க ஜாதிகளை இந்த ஒரு ஜாதி பிரிவினையை மட்டுமே அவர்களுடைய மூலக்கருவாக கொண்டு, அதை வன்முறையை மட்டுமே மூலக்கருவாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கும் வரை அது மாறாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு இந்த படுகொலைகளை, சாதி ஆதிக்க படுகொலை, எந்த சாதி ஆதிக்கமா இருந்தாலும் தரலாம், அதற்கு எதிராக இன்றைக்கு வீறு கொண்டு எழுந்து நாடு முழுவதும் கலக குரலை, போர்க்குரலை உயர்த்தி கொண்டிருக்கக்கூடிய புதிய தமிழகம் கட்சியும் அதனுடைய தலைவர் மருத்துவர் ஐயா மதிப்பிற்குரிய கிருஷ்ணசாமி அவர்களும் என்றால் அது மிக இல்லை. இன்றைக்கு வேற ஆளை காணுமே, போராட்ட களமே இல்லையே. முதல் இன்றைக்கு களம் அமைத்த மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தானே, புதிய தமிழகம் கட்சி தானே. எனவே அநீதிகளுக்கு எதிராக புதிய தமிழகம் மட்டுமல்ல, எந்த கட்சி முதலில் களத்தில் நின்றாலும் அந்த கட்சியினுடைய அந்த எதிர்ப்பு குரலுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய வகையிலே அனைத்து ஜனநாயக ஆற்றல்களும், மனித உரிமை ஆற்றல்களும், தமிழ் தேசிய அமைப்புகளும் அணிதிரள வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோள். அதற்கு எடுத்துக்காட்டாக தான் இந்த போராட்டத்திலே தமிழ் தேச தன்னுரிமை கட்சி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு மக்களை திரட்டி புதிய தமிழக கட்சி தொண்டர்களோடு கலந்து இந்த போராட்டத்திற்கு வலிமை சேர்த்திருக்கிறது. இந்த நிலை தொடரும். நன்றி, வணக்கம்.